இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நாம் வாகனங்களிலே சொல்லும் பொழுது சில நேரங்களிலே போலீஸ் செக் இருக்கிறது. அந்த பேப்பர் எடு, இந்த பேப்பர் எடு என்று சொல்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். நிறைய பேப்பர் காமிக்கும். ஒரே ஒரு பேப்பர் இல்லைனாலும் நம்ம அங்கே அவமானப்படுகிறோம், அங்கே நாம் தண்டனைப்படுத்தப்படுகிறோம். இது உண்மைதானே நடக்குது. இப்படி ஒரு 10 பேரை நிற்க வைத்து கொண்டிருக்க 11ஆவது நாம் போகிறோம். அப்போ தான் நமக்கு ஞாபகம் வருது, ஐயோ லேப்ஸ் ஆகி போச்சு, நமக்கு லைசன்ஸு இது இன்சூரன்ஸு நேற்று ரினியூவல் பண்ணியிருக்கணுமே, நம்ம ஒரு வாரமாக நினைக்கிறோம் பண்ணலையே, கரெக்டாக இன்றைக்கி மாட்டுவோம். அப்போ நம்ம வேணும்னு செய்யலை, ஆனாலும் செஞ்சவங்களா நம்ம இருக்கிறோம். வேணும்னு செய்யலை, ஆனாலும் செஞ்சிட்டோமே, தவறிட்டோமே, மாட்டிக்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. அன்னைக்கு பார்த்து நம்ம ஹெல்மெட்டும் போடாமல் போயிட்டோம். அடடா எப்பவுமே ஹெல்மெட் போடுவோம், அன்னைக்கு மட்டும் ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டோமே ஹெல்மெட்டும் போடலாம், அப்போ சேர்ந்து போச்சு எமிஷன், ஐயோ இப்படி சேர்ந்து போய் விடுகிறது. ஆகவே நான் ரொம்ப கரெக்டு தான், ஆனால் அன்னைக்கு மாட்டினவங்களோட நானும் ஒரே மாதிரி அங்கே மாட்டிக்கிட்டேன். மனசார நான் இந்த தப்பை பண்ணலை, ஆனால் அவங்க மாட்டிருக்கவங்களோட மாட்டிருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நானும் பண்ணினோம் தானே. ஆமாங்க, அப்போ நானும் தப்பு தான் பண்ணிட்டேன். அங்கே தலைமை காவலர், அதே அந்த இன்ஸ்பெக்டரோ யாரோ அங்கே ஒருத்தர் நிற்கிறவரை நம்மளை தனியாக அப்படி இங்கே வா கூப்பிட்டு, சார் எனக்கு பேப்பரில் நீ கிளம்பு அப்படின்னா, அங்கே மீதி 10 பேர் நிற்கிறாங்க, என்னை மட்டும் கூப்பிட்டு நீ கிளம்பு அப்படின்னா அப்படியே சந்தோஷமாக ஓடுவோம்ல, ஓடிடுவோம். அப்போது ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு நாம் தொடர்பில் இருந்தால் ஒன்றும் இல்லை, அந்த அங்கே நின்ற இன்ஸ்பெக்டர் அவர் நம்ம சொந்தக்காரர், அதனால் அவர் நம்ம கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்டார். இயேசு கிறிஸ்துவும் இப்படி செய்யத்தான் வந்தார், இப்படி செய்யத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் ஒன்றும் பரிசுத்தராக இல்லை, நாமளும் அதே தான். ஆனால் அவரோடு தொடர்பில் இருப்பதால் நமக்கு அந்த எக்ஸ்கியூஸ் கிடச்சிடுது இல்லையா? போ ரினியூவல் பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, இன்னொரு தடவை அப்படி ஆகிடாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த விபச்சாரியை அனுப்பிச்சி விடுற அந்த தன்மை பாருங்கள். இப்படியெல்லாம் தான் இயேசு கிறிஸ்து பண்ணார். ஏன்னா உங்கள் தலைவர் ஒரே பாவிகளோட போய் உட்காந்து சாப்பிட்றாரு, தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொன்னால், நான் மருத்துவர், எதுக்காக வந்திருக்கிறேன், நோயுற்றவர்களுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன இயேசுவை தான் நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் இயேசுவை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுல் சொல்லி தருவார், இதுதான் மறை உண்மைன்னு சொல்கிறார். இதுதான் மறை உண்மை. நம்ம படிக்கலாமா? அது 2ஆம் வாசகத்தை நேரம் படிச்சுடுவோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2:6-10. சகோதர சகோதரிகளே, என்ன சொல்றாரு? நிறைவு பெற்றவர்களிடையில் நாங்கள் ஞானத்தை பேசுகிறோம், ஆனால் அது இவ்வுலகின் ஞானம் அன்று, அழிவுக்குரிய இவ்வுலக தலைவர்களின் ஞானமும் அன்று, கடவுளின் ஞானத்தையே பேசுகிறோம். அதுவோ மறைபொருளான ஞானம். இதுவரையில் அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அது நமது மகிமைக்காக உலகம் உண்டாக முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இதை இவ்வுலகின் தலைவர்கள் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் மாட்சிமை மிக்க ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்கவே மாட்டார்கள். நாங்கள் அறிவிப்பதோ மறைநூலில் எழுதியுள்ளவாறு, கண்ணுக்கு புலப்படாதது, காதுக்கு எட்டாதது, மனித உள்ளத்தில் எழாதது, கடவுள் தமக்கு அன்பு செய்கிறவர்களுக்காக ஏற்பாடு செய்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பியூட்டிஃபுல். கடவுள் என்ன எதுக்காக ஏற்பாடு செய்தது? தமக்கு அன்பு செய்கிறவர்களுக்காக ஏற்பாடு செய்தது. எது? பாவங்களை பின்னால் எரிந்து விடுவது, மன்னிப்பது, அப்புறமா கடவுள் ஜனங்க அப்படின்னு இல்லை. கடவுள்னா யாருன்னா உனக்கு அப்பா. ஏன்னா நான் வானலோகத்திலேருந்து வந்திருக்கிறேன், மகன், அவருடைய மகன். நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது? என்னுடைய சீடர்கள், என்னுடைய இரத்தத்தினால் நீங்கள் மன்னிக்கப்படும் பொழுது யாரு? என்னது? நீங்கள் அரசுரிமையில் பங்கு, இந்த கடவுளோடு பங்கு. ஆகவே நான் அப்பா என்று அழைக்கிறேன், ஆகவே நீங்களும் அப்பா என்று அழைக்கலாம் அவரை அப்படின்னு சொல்லி அந்த உரிமை பெயரை கொடுக்குற இயேசு கிறிஸ்து. இதுதான் உலகம் தோன்றியது முதல் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் எல்லாராலும் கிடைக்க பெறாத ஒரு ஞானமாக இருந்தது. அதனால தான் இயேசுவும் அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா? பல அரசர்கள், உலகின் பல அரசர்கள், பல பெரியவர்கள், இறைவாக்கினர்கள், இவைகளெல்லாம் துருவி தேடி கிடைக்காத அந்த பொக்கிஷமான அந்த ஞானம், அந்த மறை உண்மையை கடவுளே தந்தையே இந்த குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே என்று சொன்னார். அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார் இல்லையா? இன்னைக்கும் ஏனென்றால் அவர் வழி நடந்தவர்கள், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ராயப்பர் சொல்லிட்டார், நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கிறது.
அதனால்தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செய்கிறோமா அப்படின்ற சிந்திக்கிறது தான் இந்த வாசகம். ஆகவே நாம் பலகீனர்களாக, அப்போஸ்தலரை போல பலகீனர்களாக, துருத்துருன்னு ஏதாவது பேசுகிறவர்களாக, எப்படி வேணும்னா நம்ம பாவம் செய்கிறவர்களாக இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, நாம் உத்தமர்களாக இல்லாவிட்டாலும் கூட, நாம் இயேசு கிறிஸ்துவால் நாம் மீட்கப்படுகிறோம். அவருடைய அரவணைப்பிற்குள்ளாகிறோம். நம்முடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டு, இந்த நான் முன்னுரையில் சொன்னதை போல, வா உன்கிட்ட அந்த பேப்பரில் இந்த பேப்பர்ல இருந்தால் கிளம்புப்பா, பரவாயில்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கப்படுகிற அப்படி ஒரு தன்மை. மற்றவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. அப்போ என் சொந்தக்காரர்ன்றதுனால எனக்கு அங்கே போ சொல்லிட்டார் அவர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்னுடைய அண்ணனாகவும் கடவுளினுடைய தகப்பனாகவும் மாறிவிட்டதால் என்ன ஆகிறது? எனக்கு என் பாவங்கள் எல்லாம் முதுகு பின்னால் தூரமாக எறியப்படுகிறது. அதுதான் கடவுள், அதுதான் இயேசு. இதுதான் மறை உண்மை. மறை உண்மை இதுதான். இந்த ஸ்லாக்கியத்திற்குள் நுழைகிறது. அதுதான் என்ஜாய்மெண்ட், அதுதான் மகிழ்ச்சி. கிறிஸ்தவ என்ஜாய்மெண்ட் அதுதான். நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான் என்று இயேசு கிறிஸ்துவே சர்வே பண்ணிட்டார். அப்போ நான் என்னுடைய நீதித்துவத்தை பற்றி, என்னுடைய பரிசுத்தத்தை பற்றி அப்படியே அது இல்லைப்பா இது இல்லைப்பா, நான் இந்த வேஷம்லாம் இல்லாமல் பி நார்மல், சாதாரணமாக இருப்பது. இப்படியே நற்செய்தினாலே அப்படியே வேறு விதமாக பேசுவது, அப்படியே வேறு வித குரல் கொடுக்குறதும் அப்படியே பெருசாக என்னமோ வீக்னஸ், ஹியூமன் வீக்னஸ், சம்திங் நான்சென்ஸ் இல்லை, நேச்சுரலாக இல்லாமல் அப்படியே ஒரு செப்பரேட்டாக ஒரு இதை கிரியேட் பண்ணி சால் அன்வான்ட். இதுதான் வேற்றுமைப்படுத்துகிறது. நிகழ் காலத்தில் இல்லாமல் அது ஒருவரோடு ஒருவர் சார்ந்திராமல் அப்படி போகிற அந்த காரியத்தை திரும்ப பார்க்கிறோம். ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு சொல்றாரு. அதுதான் இவ்வுலகின் ஞானம் அல்ல, மேல் உலகிலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம். அது அன்பு, அவரோடு இருக்கிற அன்பு. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவரை அன்பு செய்கிறவர்களுக்கு அதை அவர் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். அதெல்லாம் எஸ்கேப் ஆகிடுறோம் நம்ம நிறைய இடத்துல இருந்து. ஆமாங்க, பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகம் சொல்றாரு, எப்படி அதை நீங்க வச்சுக்கிட்டீங்க? முதல்ல இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கொடுத்தாரு, பட்டு சூஸ் பண்றதுக்குள்ள அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். எதை சூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி கொடுத்தார். அப்படி நல்லதை தேர்ந்து கொண்டவர்களுக்கு தான் கிறிஸ்து பரிசாக கிடைத்தார். அதுதான் புதிய ஏற்பாடை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இந்த சூஸ் பண்றதுக்குள்ள காரியத்தெல்லாம் கொடுத்தார். நல்ல மரம், வாழ்வின் மரம், இந்த மரம் அந்த மரம்லாம் ஆதாமுக்கு சொல்லி எந்த மரத்தையும் அவன் விட்டுட்டு கடைசியில் பிசாசு சொன்னதெல்லாம் கேட்டானே, முடிஞ்சு போச்சு. வியர்வைக்கும் பெரும் உழைப்புக்கும் அதிருப்திக்கும் அப்படி ஆளாகிற ஒரு மனிதனாக அவன் போய் சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ சூஸிங்ல தான் இருக்கு. அப்படி கரெக்டா சூஸ் பண்ணவங்களுக்கு தான் கிறிஸ்து பரிசாக கொடுக்கப்படுகிறார். பியூட்டிஃபுல். பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகம் என்ன சொல்லுது? அதே தான் சொல்லுது. சிராக் 15:15-20. ஆதியிலே மனிதனை படைத்து அவர் தன் விருப்பப்படி நடக்க அவனுக்கு உரிமை கொடுத்தார், சுதந்திரம். ஆனால் தம் கட்டளைகளையும் சட்டங்களையும் கொடுத்தார். கட்டளைகளை கடைபிடிக்கவும் அவருக்கு நிச்சயத்திற்கும் விருப்பமாய் நடக்கவும் உனக்கு மனமுண்டானால் அவைகள் உன்னை காப்பாற்றும். அவர் நீரும் நெருப்பும் உன் முன்பாக வைத்தார். ஸோ நெருப்பை தொட்டா சுடும், நீரை தொட்டா நமக்கு நல்லா இருக்கும். எது வேண்டுமோ உன் கையை நீட்டு. மனிதனுக்கு முன்பாக வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும் உண்டு. அவன் எதை தேர்ந்து கொள்கிறானோ அதை அடைவான். ஏனென்றால் கடவுளுடைய ஞானம் மகத்தானது, அதிகாரத்தில் வல்லமை உள்ளது. அவர் இடைவிடாமல் அனைவரையும் கண்டறிகிறார். ஆண்டவருடைய கண்கள் அவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் மீது இருக்கின்றன. மனிதனுடைய எல்லா செயல்களையும் அவர் அறிகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு பாருங்க, 2ஆம் வாசகம் நம்ம படித்தோம். அவரை அன்பு செய்கிறவர்களுக்காக அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்து என்னும் அந்த மன்னிப்பு, அரவணைப்பு, அந்த ஸ்லாக்கியம் எல்லாம் இங்கே முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். யாரு மனிதனுடைய எல்லா செயல்களும் காண்கிறார் பார்க்கிறதுன்னா, ஆண்டவருடைய கண்கள் அவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் மீது இருக்கின்றன. ஆண்டவருடைய கண்கள் மற்றவர்கள் மேல் ஆண்டவருடைய கண்கள் இருக்குதானா? இல்லை. நியதி, நல்லது செஞ்சா நல்லது, தீய செஞ்சா போ. அஞ்சி நடப்பவர்கள் மீது அவருடைய கண்கள் இருக்கிறது. அப்படின்னா அவருடைய பராமரிப்பு, அவர்கள் கெட்டு போகாதபடி, மேற்கொண்டவர்களுக்கு ஆபத்து நேராதபடி, இப்படியெல்லாம் அவர்களை தொடர்ந்து பாதுகாக்கும்படி, இப்படியெல்லாம் அவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் மீது இருக்கிறது. பாருங்க, இது ரெண்டையும் நம்ம அழகா
புரிஞ்சுக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். பாருங்க, இன்னைக்கு நற்செய்தி என்ன சொல்றது தெரியுமா? ஆமாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்றது பாருங்க. ஏன்னா பழைய கட்டளைகள் நிறைய இருக்கு. ஆண்டவர் புதிய கட்டளைகளை கொடுத்தார். கிறிஸ்து பழைய கட்டளைகள் என்ன சொல்லிட்டு, கடன் ரைட்ஸ் அப்படி நிறைய காரியம் இருந்துதான் நாம புரிஞ்சுக்கிறோம். இல்லை, அங்கேயும் கட்டன் ரைட் கிடையாது. ஆண்டவர் அன்பை எங்கேயுமே வச்சிருந்தார். அங்கேயே நிறைய கட்டளைகள் அப்படிதான் இருந்தது. அப்போ பல்லுக்கு பல், கண்ணுக்கு பல், கண்ணுக்கு கண்ணு, இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் கட்டன் ரைட் கிடையாது. அது அதுலேயும் நிறைய அவர் அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்து தான் அதை பண்ணியிருக்கிறாரு. விபச்சாரி அதில் கூட சில காரியங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாரு. சும்மா அப்படியே பார்த்த உடனே தண்டனை கொடுத்துரு, வச்சிரு கிச்சிரு இந்த மாதிரிலாம் சொல்ல 2 சாட்சியம் வேணும் எல்லாம் சொல்லி வச்சிருந்தார். நிறைய 2 சாட்சியம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதே காரியத்தை பார்க்குறோம். ரைட், இன்னைக்கு நற்செய்தியில் இது சம்மந்தமாக என்ன பேசுகிறார் பார்க்கலாமா? கடவுளை அன்பு செய்பவர்கள் ஒரு பக்கம், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்கள் முதல் வாசகம், 2ஆம் வாசகம். நடுவில் ஆண்டவரை வச்சிருக்கிற இந்த காரியத்தை பார்க்கிறோம். என்னது? மலைப்பொழிவினுடைய தொடர்ச்சி பகுதி. ரைட், கட்டளைகளை கடவுள் கொடுத்திருந்தாரே, அதை எப்படி டீல் பண்றாரு கிறிஸ்து? ரைட், நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்துவை வழிபடுகிற, கிறிஸ்துவோடு சேர்ந்து கடவுளை நோக்கி வான்லோகம் ஏறுகிற அந்த நித்திய ராட்சணிய பாதையில் நம்ம நடக்கிறவர்களாக நாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லித்தராரு. படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5:17-37. திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அழிப்பதற்கன்று நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ரைட், அப்போ ஏன்னா அழிக்க வந்தேன்னு ஏன் மற்றவங்க நினைச்சாங்க அப்படின்னா, ஓய்வு நாளை கடைபிடிக்கல இவரு. ஏன்னா இவருடைய சீடர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கல, கதிர் கொய்தாங்க, வந்தாங்க போனாங்க. அப்போ அவர் சொல்லிட்டாரு, ஓய்வு நாளுக்கு நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த கட்டளை கொடுத்தது நான் தான் இப்போ மனுஷனாக இறங்கி இங்கே வந்திருக்கிறேன். அதனால கட்டளை நான் தான் கொடுத்தேன். என் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கட்டளை? என் கூட பயணிக்கும் போது உனக்கு கட்டளை கிடையாதுடா, அன்பு அதுதான் இருக்கு. ஸோ அவங்க மணமகன் கூட இருக்கிறாங்கப்பா, அவங்கெல்லாம் ஒன்று, அதெல்லாம் நீ கேட்க தேவையில்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? மற்றவங்களெல்லாம் போய் சொல்லிட்டார். ஓய்வு நாள்லாம் அப்படிதான் பார்த்தோம். அது என்ன, யோவானுடைய சீடர்கள்லாம் நோன்பு இருக்கிறாங்க, உங்க சீடர்கள் நோன்பே இருக்கிறது இல்லையே, நல்லா சாப்பிட்றீங்க, 3 பேரும் 3 வேளைக்கும் சாப்பிட்றீங்க. டேய், என் கூட இருக்கிறாங்கடா, அது என்ன நோன்பு இருக்கிறது? என் கூட இருக்கும்போது அது அவசியம் இல்லை. என் கூட இல்லாமல் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணிக்கலாம், என் கூட இருக்கும்போது அது அவசியம் இல்லை. நோன்பு நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு. ஏன்னா நான் தான் இப்படிலாம் இருக்க சொன்னேன். இப்போ நானே என் கூட இருக்கும்போது இப்படி சொன்னேன்னா எனக்கே நான் கட்டளை கொடுக்குற மாதிரி இல்லை. கட்டளை கொடுப்பவன் நான். என் கூட நீ இணைஞ்சிடுறதுனால என்ன மாதிரியே நீயும். அதுதான் என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் கிறிஸ்து சொன்னார். என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். எப்பவுமே அவங்க மனசுல சமாதானத்தை யாருமே அதை பிடுங்கவே முடியவில்லை. சிலுவையில் அவர்கள் அடிக்கப்படும் வரை, எண்ணெய் கொப்பரையில் போடப்படும் வரை, தலையிலே கத்திப்படும் வரை அவருடைய சமாதானத்தை யாரும் அவரிடம் அகற்றவில்லை. அவருடைய சமாதானம் எவ்வாறு நிறைவேறப் போகிறது? அவங்க இப்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க கடவுளோட, இல்லையா? அவர்கள் ஆண்டவர் சொன்னபடி எங்க அப்பாட்ட நிறைய இடம் இருக்கு, ஒன்னு ஏற்பாடு செய்யற, ஒன்னு கூட்டிட்டு போறேன், முடிஞ்சிச்சு. அவங்க ஏற்கனவே சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் மனிதர்கள் முன் மகிமைப்படுத்தப்பட போகிறார்கள். ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்யும்போது அவர்கள் அரசுரிமை பெற போகிறார்கள். அவர்கள் ஆட்சியாளர்களில் ஒருவராக அவர்கள் இருக்க போகிறார்கள். பாருங்க, அவருடைய சந்தோஷத்தை யாரும் பிடுங்கிவிட முடியாது, ஆறுதல் பெறுவார்கள். ஆகவே இங்கே அவருக்கு எதிராக வந்த வார்த்தைகளை அவர் அடித்து போடுகிறார். சட்டங்களை நிறைவேற்றதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு என்ன சொல்றாரு? உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழிந்து போகாது, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும். ஆகவே நம்ம இஷ்டத்துக்கு எதையோ பேசிட முடியாது. நற்செய்தி அறிவிக்கிறோன்ட்டு இஷ்டத்துக்கு நம்முடைய எண்ணங்களை திணிக்க முடியாது. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும்போது இல்லை, வேதாகமம் என்ன சொல்லியிருக்குது அதுதான் நற்செய்தி. வேதாகமம் என்ன சொல்லியிருக்கு? அந்த புனிதர் ஒன்று சொல்லிட்டாரு, இந்த பெரியவர் ஒன்று சொல்லிட்டாரு, இந்த போப்பு இவர் ஒன்று சொல்லிட்டாரு, இந்த சபையோட தலைவர் இன்னொன்று சொல்லிட்டாரு, அந்த சிஎஸ்ஐ பிஷப்பு, இந்த மெத்தடிஸ்ட் பிஷப்பு இவர் ஒன்று சொன்னார், அவர் ஒன்று சொன்னார், இவங்க இப்படி பண்ணாங்க. இருக்கட்டும் சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். வேதாகமம் என்ன சொல்லுது கடைசியா? அதை படி, அதுதான். ஆக அதெல்லாம் மாற்றியோ திருத்தோ அவர்கள் சிலதெல்லாம் செஞ்சிருக்கலாம், அதை கடைபிடிக்க கூடாது. ரைட் தானே?
அப்போ அதுதான் அவர் சொல்றாரு. கடவுள் என்ன சொல்றாரு? இச்சின்னஞ்சிறு கட்டளைகளில் ஒன்றையெனும் மீறி அப்படியே மனிதருக்கு போதிப்பவன் விண்ணரசில் மிகச் சிறியவன் எனப்படுவான். இன்று நிறைய சின்னஞ்சிறு கட்டளைகள் நிறைய மீறப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இஷ்டத்துக்கு மனிதர்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நிறைய கட்டளைகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் பைபிளை படிக்காதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சொல்வதை மட்டும் கேட்கும்படியாக நிறைய பேர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாட்டு மந்தை போல, ஆட்டு மந்தை போல அப்படி அவர்களை சென்று அவர்கள் படைத்தவரை வணங்காமல் இப்படி படைக்கப்பட்ட இந்த மனிதர்களை அவர்கள் வணங்குகிறவர்களாக, அதாவது உண்மையான தேவர்களுக்கெல்லாம் தேவனை விட்டுவிட்டு இந்த தேவர்களை வணங்குபவர்களாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. முதல் வாசகத்தினுடைய அந்த பகுதியில் பார்க்கலாம், தேவர்களை வணங்குகிறவர்கள் என்னவாவாங்க? அவர்கள் சாபம் அடைவார்கள். அதனால் தேவனை வணங்குகிறவர்கள் ஆசீர் பெறுவார்கள். நம்ம பார்க்குறோம், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். சில மனிதர்களை நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம். சங்கீதம் 145 சொல்லுது, அந்த மனிதனால் மீட்பு இல்லை என்பதை நான் உணர்ந்து நான் உண்மையே நாடுகிறேன் என் தேவனே என்று சொல்கிற அந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். மனிதனால் மீட்பு இல்லை. சாவு வரும்பொழுது செத்து போயிடுவான். ஆனால் அவனை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவர்கள், அவர்கள் தான் தேவர்கள், தேவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவனாகிய தேவன். அப்போ பாருங்க, அதுதான் வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் போதிக்கணும். அவற்றை கடைபிடித்து போதிப்பவனோ விண்ணரசில் பெரியவன் எனப்படுவான். உங்களுக்குள் சொல்லுகிறேன், மறைநூல் அறிஞர் பரிசேயர்களின் ஒழுக்கத்தை விட உங்கள் ஒழுக்கம் சிறந்தராவிட்டால் விண்ணரசை சேர மாட்டீர்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? ஏனென்றா இந்த மறைநூல் பரிசேயர்கள் தான் இந்த சட்டங்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? அப்படி மாற்றி 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 அப்படி பண்ணாங்க. ஆமா, தாய் தந்தரை போச்சு என்று 10 கட்டளை ஒன்னா சொல்லியிருந்தா அவங்க குர்பான் கொடுத்தா அதெல்லாம் அவசியம் இல்லை. கடவுளுக்கு இந்த சொத்துல பல பகுதியை எடுத்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டா தாய் தந்தரை போட்டுன்னு அவசியம் இல்லை, அவங்க எங்க வேணா போய் வாழ்ந்துட்டோம் அப்படின்ட்டு சட்டத்தை மாற்றி போட்டார்கள். இப்படி பல சட்டங்களை அவர்கள் மாற்றினார்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் இங்கே பேசுறாரு. இப்படியெல்லாம் மாற்றக்கூடாது. இன்றும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை, நம்ம திருச்சபையில் 10 கட்டளையுடைய 2வது கட்டளை காணும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சிலைகளை கொண்டு வந்து வைத்து வழிபாடு காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, நீ பைபிளை படிச்சோன்னா உனக்கு இது புரியும். ரைட்டா? அப்புறம் பார்க்குறோம், 10வது கட்டளையை 2ஆ பிரித்து அதை 9, 10ன்னு மாற்றி விட்டுட்டாங்க. 9, 10ன்னு மாட்டி விட்டுட்டாங்க. அதனால 2வது கட்டளை காணாமல் போனது தெரியல. ரைட்டா? 10 வந்துருச்சு மொத்தம். புரியுது இல்லையா? 10 2ஆ பிரிச்சு 9, 10 அப்படின்னு மாத்திட்டதுனால 2வது கட்டளை காணாம போயிடுச்சு. இங்க சிலை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது கட்டளை. பாருங்க, இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? அட்டூழியம், இதெல்லாம் அயோக்கியத்தனம், அட்டூழியம். இப்படி அடிப்படையிலேயே கத்தி வைத்தவர்களுக்கு என்ன ஆகும்? அடிப்படை அந்த அஸ்திவாரமே சரியாக அது கலைக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த பில்டிங் ஒழுங்கா நிற்குமானா அங்கிருந்து வருகிற எந்த நன்மையினாலும் சரியா வராது. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, சில நேரம் சில இடத்த நீ வெட்டு அப்படிங்கிறார். சில இடத்துல உனக்கு இடர்லா இருந்தா அது வெட்டு அப்படிங்கிறாரு. பாருங்க எங்க சொல்றாரு? கொலை செய்யாதே, கொலை செய்வன் தீர்ப்புக்குள்ளாவான் என்று முன்னோர்களுக்கு சொல்லியுள்ளதை கேட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனிடம் சினம் கொள்பவன் தீர்ப்புக்குள்ளாவன், தன் சகோதரனை முட்டாள் என்பவன் தலைமை தங்க தீர்ப்புக்குள்ளாவன், அவனை மதிக்கட்டவனை என்பவனோ எரிநரகத்துக்குள்ளாவான். இப்பீடத்தின் மேல் காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரனுக்கு உன் மீது மனத்தாங்கல் இருப்பதாக அங்கே நினைவுற்றால் அங்கேயே பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் உன் சகோதரனோடு சமாதானம் செய்து கொள், பின்னர் வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்கிறார். ரைட்? இது நமக்கு நிறைய புரியுது இல்லையா? ஏன்னா நம்ம நினச்சிக்கூடாதுல்ல, நான் எப்போ கத்தி எடுத்தேன், நான் எப்போ குத்துனேன், நான் எப்போ துப்பாக்கி எடுத்துட்டு கொள்ளையடிக்க போனேன், நான் அதெல்லாம் செஞ்சது இல்லையே, நான் யாரையாவது தட்டி பறிச்சேனா, வழிப்பறி பண்ணேன், நான் செயின் ஸ்நாச்சிங் பண்ணேன்னா, நோ, நத்திங், ஐ டென்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ், நேஸ்டி திங்ஸ். பட் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை நீ எல்லாமே பண்ற அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னா நமக்கு தெரியும்ல, என்ன சொல்லியிருக்காரு நமக்கு தெரியுதுல்ல, எல்லாமே நம்ம பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆமாங்க, we are not there to control ourselves. இல்லை, முடியல, நம்ம பண்ணக்கூடாது நினைக்கிறோம், ஆனால் பண்ணிடுறோம், நிறைய காரியங்கள் பண்ணிடுறோம். ஆமாங்க, சும்மா தான் பேச ஆரம்பித்தோம், 1 மணி நேரம் பொறுத்து வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரியுது, ஐயோ நம்ம பேசணும், ஆனால் அந்த ஆளை போட்டு இப்படி நாரடிச்சிட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. அப்புறம் பேசிட்டோம், ஆனால் அவரை நாரடிக்கணுன்ற எண்ணம் நமக்கு இல்லை ஏற்கனவே, ஆனாலும் செஞ்சு முடிச்சிட்டோம். அதுதான் நம்ம முன்னுரையில் நான் சொன்னேன், எங்கிட்டையும் பேப்பர் இல்லை, ஆனால் நான் பேப்பரை வச்சுக்கூடாதுன்னு நினச்சதில்லை, நான் ரினியூவல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதில்லை, ஆனால் ரினியூவல் பண்ணலையே. இப்படி தான் நம்ம மாட்டிக்கிறோம் பாருங்க. ஆனா மறைபொருள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், அதாவது ஐயோ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீரே, நான் சரியா இல்லையாப்பா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நேரமுமே மனம் திரும்ப காத்திருப்பவர்கள் இன்று
அவரது குரலை கேட்டால், சங்கீதம் 94 இன்று அவரது குரலை கேட்டால் நீங்கள் உங்கள் மனதை கடினப்படுத்தாதீர்கள், அவரை நோக்கியே திரும்பி பாருங்க. அப்போ ஒரு ஆறுதலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீதிமான் 7 முறை தவறுகிறார். ஆமா, நான் இயல்பு, பாருங்க நான் ஒரு இதுதான் கிறிஸ்து. இங்கதான் கிறிஸ்து, அவருடைய வேலை இங்குதான் இருக்கிறது. இந்த பாவிகளை நோக்கி தான் கிறிஸ்து. அப்போ சரண்டரிங், அவரை நான் அன்பு செய்வது, சித்தத்தை எதிர்பார்ப்பது, அப்படித்தான், அதுதான் சரண்டரிங் கிறிஸ்து. அப்பதான் கடவுள் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் எப்பொழுதுமே இருக்கிறது என்று சொல்கிற பலகீனர்கள் தான். ஆனா நம்ம பலகீனத்தை நம்ம ஒத்துக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி மேட்டிமை, நரகம், சாபம் ஒத்துக்கொள்ளாத வரைக்கும். அதான் இங்க சொல்றாரு இல்லையா, காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் நீ யாரை ஹர்ட் பண்ணியிருக்கியோ, யாரை ஒரு மாதிரி சொன்னியோ, அவங்க முகம்லாம் மாறிச்சே, போய் அவங்களோட எல்லாம் பேசிடுப்பா முதல்ல அப்படின்னு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, பீட்டரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பீட்டர் சொல்றாரு, உன் மனைவியை நீ அன்பு செய்யாதனால தான், அவளை நீ காயப்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால தான் நீ பெருசா ஏறெடுக்கிற ஜெபம் எதுவுமே உனக்கு கேட்கப்படுகிறது இல்லை. பீட்டர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யறதுனால தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படுதல். பவுல் சொல்றதை பாருங்க. தொடர்ந்து, நீ உன் எதிரியோடு போகும்பொழுது வழியிலே அவனோட விரைவாக சமரசம் செய்து கொள். இல்லையே நம்ம என்ன செய்யறோம்னா, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம், அடுத்த மீட்டிங்ல பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம், இல்ல அடுத்த மீட்டிங் ஒன்று நடக்குது அதுல வச்சு செய்வோம்னு கூட இப்ப நினைச்சிட்டு இப்ப நம்ம அவங்களோட சமாதானம் இருக்கிற மாதிரி நடிக்கிறோம். இல்ல நான் அந்த அப்ரைசல்ல பாத்துக்கிறேன், உன்னை பழி வாங்கிடுறேன், இல்ல நம்ம வெயிட் பண்ணி உன்னை முடிக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நல்லா பேசுறோம் சில பேர்கிட்ட போன்ல. இப்படி எல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள 1000 இருக்கு, ஆனா பேச்சு நான் சுமாரா அப்படி போகுது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நடவடிக்கைகளை அவர் கண் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்றாரு. நம்ம யாரை ஏமாத்த பார்க்கிறோம்? முடியாது. உன் எதிரியோடு போகும் பொழுது வழியிலே அவனுடன் விரைவாக சமரசம் செய்து கொள். இல்லையில் உன் எதிரி உன்னை நீதிபதியிடம் கையளிக்க, நீதிபதியுடைய காவலிடம் கையளிக்க கூடும். நீ சிறையில் அடைபட நேரிடும். உறுதியாக உனக்கு சொல்லு, கடைசி காசை நீ கொடுத்து தீர்க்கும் முறை அங்கிருந்து வெளியேற மாட்டாய். டூ இட் இமிடியேட்லின்றார். இமிடியேட்டா பண்ணிட்டு அப்படிங்கிறார். இப்பெல்லாம் செல்போன் கையில இருக்கு, இமிடியேட்டாவே நம்ம வேலையை முடிக்கலாம், இமிடியேட்டா ஒருத்தட்ட அப்பாலஜிஸ் கேட்கலாம், இமிடியேட்டா ஒருத்தட்ட சமரசம் பண்ணிக்கலாம், எல்லாமே செய்யலாம். டூ இட் இமிடியேட்லி. இல்லையா? நாள் இருக்கு, ஆனாலும் இல்லை, அரை மணி நேரத்தில் நமக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாகலாம், இல்லாவிட்டால் நாளைக்கே நாம் படுத்தவர்கள் எழும்பாமல் போகலாம். நிறைய காரியம் இருக்கு. அப்போ அரைவரையா போய் ஆண்டோட்ட நிற்க முடியாதுல்ல. டூ இட் இமிடியேட்லி. ஆமா, விபச்சாரம் செய்யாத என்று முன்னோர்களுக்கு சொல்லியுள்ளதை கேட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குவோம் எவனும் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. எப்போ நான் ரெட் லைட் ஏரியாவுக்கு போனேன், எப்போ நான் அவளை கூட்டிட்டு போனேன், இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இல்லைங்க, நீங்க ரெட் லைட் ஏரியாவிலேயே தான் இருக்கிறீங்க, நீங்களே ஒரு ரெட் லைட்டா இருக்கிறீங்க. பாருங்க, இப்போ தான் இங்க சொல்றாரு ஆண்டவர், ஆபீஸ், உன்னுடைய வீடு, உன்னுடைய பக்கத்து வீடு, அந்த பொண்ணு இந்த பொண்ணு, இவங்க அந்த பையன் இந்த பையன், பாருங்க இவங்களோட எல்லாம் நீ பார்க்கும் பொழுது அசிங்கமாக ரோட்ல சில காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கண்ணை மூட முடிய மாட்டேங்குது இல்ல? அப்படிதான். அப்போ நம்ம அறியாமலே நம்ம பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பாவம் நம் கண் முன்னே திரிகிறது, நம்மால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு விபச்சாரிய போய் நீ தீர்ப்பிட வேண்டியதில்லை, நீ அதை தான்ப்பா செஞ்சிட்டு இருக்கிற. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கண்ணா, உன் வலக்கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு. உன் உடல் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்று அழிந்து போது உனக்கு நலம். உன் வலக்கை உனக்கு இடரலாக இருந்தால் அதை வெட்டி எறிந்து விடு. உன் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உன் உறுப்புகள் ஒன்று அழிந்து போது நலம். யாரையாவது பார்த்திருக்கிறோமா? எந்த பரிசுத்தராவது கண்ணை பிடிங்கி எறிந்ததோ, காலை வெட்டி கொண்டது, கையை வெட்டி கொண்டது, வாயை வெட்டி கொண்டது, இல்லாவிட்டால் அவர்களுக்கு இருக்கிற ஆண் குறியோ பெண் குறியோ வெட்டி கொண்டது, இதெல்லாம் நம்ம யாராவது பார்த்துருக்கிறோமா? இடரல் இடரல் இடர் வெட்டுற யாரையாவது பார்த்துக்கிறோம்? ஒருத்தர் கூட வெட்டினது இல்லை. 2000 வருஷம் இந்த வார்த்தை சொல்லி. பாருங்க ஆண்டவர் எதை சொல்ற, சூழ்நிலையை வெட்டு. முதல்ல உன் சூழ்நிலையை வெட்டிக்கோ. எப்படி வெட்ட முடியும்? என் ஆபீஸ்ல ஃபுல்லா பிரைப்பா, எல்லாமே பிரைபு. சேஞ்ச் பண்ணிப்போ, வேற வேலைக்கு போ. கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட்ல இருக்கிற வேற வேலைக்கு போ. கேளு, ட்ரை பண்ணு. யூ ஃபைட் ஃபார் யுவர் அப்ரைட்னஸ். நேர்மைக்காக போராடினா நீ ஆறுதல் பெறுவாய் என்று ஆண்டவர் போன வாசகத்தில் நம்ம கேட்டோம், அதே 5ஆம் அதிகாரத்திலே. ஆகவே ஆண்டவர் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவாரு, நல்ல இடத்த கொடுப்பாரு. உன் ஆபீஸ்ல, இல்லாட்டி நீ வேலை செய்யற இடத்துல, இல்லாவிட்டால் நீ குடித்தனம் இருக்கிற வீட்டில் அந்த பெண்ணோ இந்த பையனோ உன்னை பாவத்துக்கு இட்டு செல்கிற அந்த சூழ்நிலை இருக்குதுன்னா, ஜஸ்ட் யூ சேஞ்ச் யுவர் ஹவுஸ். நீ அந்த வீடை நீ மாற்றி உடனே போகணும். அதுதான் கிறிஸ்துவ வழி. அதுதான் கடவுள் உன்னுடைய நேர்மையை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ என்ன செய்யறேன்னு பார்க்க, உன்னால வச்சிருக்கிறேங்கிறார் முதல் வாசகத்தில். 2ஐயும் வச்சிருக்கிறேன், நீ எதை சூஸ் பண்றேன்னு பாக்குறேங்கிறார். இங்க சொல்றாரு வெட்டுங்கிறார். அதை வெட்டிடு, அந்த இடத்த வெட்டிடு, அந்த இடத்த விட்டு போ. இல்லையா? வெட்டி எறிந்து விடு. ஆகவே அந்த சூழ்நிலையை கட் பண்ண தெரியணும் நமக்கு. அது தெரியல அப்படின்னா we are enjoying that. அதுதான் அர்த்தம்.
இல்லையா? நான் ஒன்றும் செய்யறது இல்லையே. ஆனா டெய்லி நீ பார்க்குற, டெய்லி கொலுசு சத்தம் கேட்குது இல்லை, டெய்லி பேசும்போது உனக்கு சர்வ் பண்ணும்போது கை தெரியுது இல்லை, எல்லாமே பண்றல, கண்ணு வேற இங்கே போகுது இல்லை, எல்லாமே நடக்குது இல்லை. ஜஸ்ட் குவிட் இட். அது குவிட் பண்ணு. ஒன்று யூ ஜஸ்ட் சக் ஹிம் அவுட் ஆர் சக்கர் அவுட். இல்லை நீ அந்த இடத்த விட்டு போ, நீ உனக்கு வேற வேலையை தேடு. எனக்கு என் பாவத்திற்கு இட்டு செல்கிறது இந்த வாழ்க்கை, இந்த குறிப்பிட்ட இந்த வேலை, இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட இடம், இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட வீடு, இந்த குறிப்பிட்ட தெரு, ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் தட். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. இதை முதல்ல நம்ம செய்ய வேண்டி இருக்குது. ஆக அந்த சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். கடவுள் உன்னை பார்க்கிறார். ஆஹா, இந்த பையன், இந்த பொண்ணு இந்த பாவத்தில் விழாதபடிக்கு தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். பிளஸ்ஸிங் மேல பிளஸ்ஸிங் வரும். ஆண்டவர் அதுதான் சொல்றார். வெட்டி எறி, தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் அவளுக்கு முடிவு சீட்டு கொடுக்கட்டும் என்று எழுதியுள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கெட்ட நடத்தைக்காக எவன் ஒருவன் தன் மனைவியை விலக்கி விடுகிறானோ அவன் அவளை விபச்சாரியாக்கும்படி செய்கிறான். விலக்கப்பட்டவளை மணப்பவனும் விபச்சாரம் செய்கிறான். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு விபச்சாரம் நடக்குது. ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல இந்த டிவோர்ஸ் நடக்குது. எந்த காரணத்துக்காக? ஏதேதோ காரணம். ஆண்டவர் கிறிஸ்து சொல்லிட்டார், கிறிஸ்துவை நீ தேர்ந்து கொண்டாய் என்றால், இந்த மறைபொருள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நீ அவரை அன்பு செய்யவும் அவர் கட்டளையின்படி நடக்கவும் அழைக்கப்படுகிறாய். முதல் வாசகம், இரண்டாவது வாசகம். எப்படி? அப்ப நம்ம பார்க்கிறோம் இல்ல, இந்த ஒரு காரணம் அன்றி வேற எந்த காரணத்திற்காகவோ பாருங்க. இன்னைக்கு கோர்ட்லயும் அங்கேயும் இங்கேயுமா ஏகப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, இதற்கு நிறைய இன்ஸ்டிடியூஷனாக நடக்கிற சபைகளிலே இதற்கு என்று வச்சிருக்கிறார்கள். நம்ம கத்தோலிக்க சபையில கூட அங்கே இருக்குது. நிறைய இடத்துல அங்கே பாஸ்டல் சென்டர்ல வச்சிருக்கிறாங்க. இப்போ இதை விசாரிச்சு இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக கம்ப்ளைண்ட் போகுது. நாங்கள் பிரிஞ்சு போறோம் இல்லையா? இல்லை ஏன் பிரிகிறீங்க, வாங்க நாம பேசுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அங்கே அது அவர்கள் பேசுபவர்களே என்ன செய்கிறாருன்னா, ஏதோ ரூட்டுக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். நான் போய் அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆமா, என்ன செய்யறாங்கன்னு நான் நோட் பண்ணுறேன். அட்வொகேட் நான் அங்கே போய் பார்த்துருக்கிறேன். அதை என்ன நடக்குதுன்னு செக் பண்றதுக்காக பார்த்துருக்கிறேன். செக் பண்றது இல்லை, அவங்கள செக் பண்றது இல்லை, அறிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சபையில என்ன நடக்குது அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு நான் நிறைய பார்த்துட்டேன். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 99% மோசமாக இருக்கிறது. ஒன்றும் தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல. They do not know what to do. ஏன்னா ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? இதுதான் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இந்த போதனைகள், இந்த நெறிமுறைகள் எல்லாம் அவனவன் இஷ்டத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது. இந்த சொல்றாரு, எண்ணும் எழுத்தும் இங்கே என்ன இருக்குதோ அதன்படி போதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ அங்க என்ன செய்யணும்? ஒரு காரியம், அடல்ட்ரியா, ரைட்டு, மற்றபடி எதுவுமே நீ பிரிய முடியாது. கிளம்பு, இங்க இருந்து சொல்லணும், தெரியணும். கிளம்பு, ஒன்னா சேர்ந்து வாழு. உங்களுக்கு அறிவுரை வேணுமா? உங்க கோயிலோ இல்லை உங்க சபையிலையோ உங்க நெருங்கின சபை பெரியவரோட அறிவுரையை கேட்டுக்கொள். முடியாதுன்னு சொல்லணும். இல்லை அவங்களே முன்னின்று டிவோர்ஸ்க்கு அவர்கள் அந்த ஒப்புகை சீட்டை கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சே, அப்போ நீ பைபிளை ஃபாலோ பண்ணலன்னு தானே அர்த்தம். உண்மையான ரீசன் அதுதானா அப்படின்னா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அப்படியே ஏதாவது ப்ரூஃப்னா 2 ப்ரூஃப் வேணும்னு சொல்றாரு. ஆனா இங்க அது கூட நம்ம பார்க்க முடியறது இல்லை. 2 ப்ரூஃப் இருந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்றாரு. பாருங்க, அன்புன்னு ஒன்று இருக்கும் பொழுது அன்பு இத்தகைய பாவத்தையும் மன்னிக்கிறது, இத்தகைய அடல்ட்ரி, இந்த விபச்சாரத்தன்மையும் மன்னிக்கிறது. பாருங்க, நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறது கிறிஸ்து இங்க மேற்கோள் காட்டுறாரு. ஆனா அங்க நம்ம பார்க்கிறோம் 24ஆம் அதிகாரம் உபாகமம். அதுதான் நம்ம அங்க பார்க்கிற இந்த கணவன் மனைவி உறவும் அவர்களுக்கு பிரிவிச்சிட்டதுலாம் அங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு இடையிலே பிரச்சனை இருக்கு, அவள் தவறி விட்டாள், அவள் இப்படி போயிட்டா, இப்படி இன்னொருத்தனோட போயிட்டா, ஆனா அதை கண்டு நீ வெறுத்தால் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதை வெறுத்தால் நீ அக்செப்ட் பண்ணிட்ட, ஏன்னா நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, ரைட், திருட்டு பயலே பண்ணியிருக்கிற. இப்போ அவளும் ஒன்று பண்ணிட்டா, உடனே முறிவு சீட்டு கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிச்சு எப்படி பண்ணுவ? அவளை நீ வெறுத்தால், உனக்கு எல்லாமா இருக்கா, வீட்டில் எல்லாமுமாக இருக்கிறாள், உனக்கு உடல் உறவிலிருந்து உனக்கு அவள் செய்கின்ற எல்லா பணிவிடைகளிலும் அவள் ஒரு வேலைக்காரியை போல உனக்கு இருந்து செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுன்னா உண்மையிலேயே நீ அவளை வேலைக்காரியாக பார்க்காமல், பெண் அடிமையாக நீ பார்க்காமல் அவளை அன்பு செய்திருப்பாய். ஆனால் தொடர்ந்து அவளுடைய அன்பை நீ ருசிச்சுக்க வேண்டும் என என்ன சொல்ற, அதையும் மன்னிக்கத்தான் அந்த பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கணும். அவளை நீ வெறுத்தால் ஒப்புகை சீட்டு கொடுத்து அனுப்பு அப்படின்னு தான் சொல்றாரு. இங்க என்ன பார்க்குறோம்? சின்ன தவறுக்காக ஆண்டவர் சொல்ற அந்த அன்பும் அதுதான். இல்ல, விபச்சாரியவே இனிமே பாவம் செய்யாத போன்னு சொன்ன கிறிஸ்து தான் இதை சொல்றாரு பாருங்க. அப்ப இதுல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எத்தனை விபச்சாரங்கள் நடக்குது. அப்போ இதை பார்த்தா வேர் ஆர் வி
வேர் we are, எங்கே உட்கார்ந்துருக்கிறோம், எதை செய்கிறோம், யார் நமக்கு என்ன போதிக்கிறாங்க, ஒன்றும் புரியல தானே. பாருங்க, மேலும் பொய்யான இடாதே, ஆணையிட்டு தேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்து என்று முன்னோருக்கு சொல்லியுள்ளதை கற்றுக்கொள், நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆணையிடவே வேண்டாம், ஆணையே புடுங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் இங்க சொல்றாரு. விண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் கால்முனை. எருசலேமின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உன் தலையின் மேலும் ஆணையிட வேண்டும், ஏனெனில் உன் தலைமயிர் ஒவ்வொன்றையும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் இயலாது. உங்கள் பேச்சு ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீயவனிடமிருந்தே வருகிறதே. கிளியரா முடிச்சாரா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான். வேதாகமம் எது இல்லைன்னு சொல்லுதோ அவ்வளவுதான். நீ இட்டுக்கட்டி உள்ளெல்லாம் பண்ணி இஷ்டத்துக்கெல்லாம் பண்றதெல்லாம் தீயவனிடமிருந்து வருகிறது. அதான் பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு, விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதை விட மோசமான நிலைமையில நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து வேணும், ஆனா அவர் சொல்றதெல்லாம் வேண்டாம். எனக்கு அவர் சொல்றது வேணும், இவர் சொல்றது வேணும். என் வசதிக்கேற்ற மாதிரி பேசுறவங்க எந்த சபையோ அந்த சபைக்கு நான் போவேன், இல்லையா? என் வசதிக்கேற்ற மாதிரி என்னுடைய என்ன யார் அக்செப்ட் பண்றாங்களோ அங்கதான். நீ என்ன அக்செப்ட் பண்றாங்களோ, நீ என்ன பெரிய உத்தம புத்திரனா உன்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா? எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? ஸோ ஆண்டவர் உன்னை அக்செப்ட் பண்ற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேணும்னு சொல்றாரு. வேஷமெல்லாம் இங்க இல்லைங்க. வேதாமத்துக்கு முன்னால வேஷம் எல்லாம் போட முடியாது. வேதாமத்தினால வேஷம் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஓப்பன். ஆண்டவர் முன்னால் உன் வாழ்க்கை திறந்திருக்கிறது. எதை நீ சூஸ் பண்ணது மூலமா நீ எதை நீ கடைபிடிக்கிற, எப்படி நீ கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டாய், இந்த ஞானம் உனக்கு வெளிப்பட்டிருக்கிறதா? இயேசு என்னும் அந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய, அந்த விண்ணகத்துக்கு கூட்டி போகக்கூடிய அந்த ஞானம் உனக்கு கிடைத்திருக்கிறதா? யோசிப்பியா? கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். ஆமென்.